மீண்டுமாக இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 16 வரைக்கும் வாசிச்சு நம்ம ஜெபம். மத்தேயு 6:16-18 வாசிப்போம். தமிழ் பைபிள் வச்சிருக்கோங்க வாசி. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைய தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஆண்டவர் உபவாசத்தை குறித்து எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. சத்திய வேதத்துல சில விஷயங்கள் மறைப்பொருளாக இருக்கிறது. வேதத்துல எங்கேயுமே புதிய ஏற்பாட்டுல உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து எந்த கட்டளையுமே கிடையாது. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல 2 விருட்சங்களை தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவில் வச்சிருந்தார். ஒன்னை பத்தி விளக்கமா எழுதியிருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ பூசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதோடு கூட இருக்கக்கூடிய இன்னொரு விருட்சம் என்னன்னா ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா தேவனே அந்த விருட்சம். ஆனா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தா அவன் என்னன்றைக்கும் நம்மளை போல இருந்துருவான் அப்படின்னு ஆண்டவர் அதுக்கு பின்னாடி சொல்றதை வாசிக்கிறோம். ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து, அந்த மரத்தை குறித்து ஒரு விளக்கம் அங்கே எழுதப்படவே இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி யோவான் 3:35 வாசிக்கிறோம். அதை வாசிங்க. 11:27 பின்பகுதி வாசிங்க. மத்தேயு 11:27 பின்பகுதி. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பாருங்க, வெளிப்படையா எந்த இடத்துலயுமே ஆண்டவர் நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லவே இல்லை, அல்லது நான் தேவன் அப்படின்னோ தேவனுடைய குமாரனோ அவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு அது நிறைய பேர் கான்ட்ரோவர்சியில பேசுறாங்க. தேவன் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தெளிவா நான் தான் தேவனுடைய குமாரனோ நான் தேவனோ சொன்னது உண்டா அப்படின்னு நிறைய பேர் புற மதஸ்தவர்களும் அல்லது ஜெகோவா விட்னஸ் போன்ற குரூப்புகளும் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக நான் தான் தேவனுடைய குமாரன், நான் தேவன் என்றெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா இங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பிதாவாகி தேவன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு மாத்திரம்தான் நான் இன்னார் என்று அவர்கள் தெரிந்து கொண்டால் போதும். இதுதான். அதே மாதிரிதான் பிதாவை குறித்து குமாரன் வெளிப்படுத்தினால் ஒழிய ஒருவனும் தானாக யாருன்னு தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு வாசிக்கிறோம். No one knows the son except the father, nor does anyone know the father except the son, and anyone to whom the son wills to reveal him. அப்ப அதே மாதிரிதான் சில முக்கியமான காரியங்கள் நேரடியாக சொல்லப்படல. உதாரணத்துக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சோதனைக்கு உட்படாம அப்படின்னு எழுதியிருக்க ஒழிய, நீங்க முதல் காரியமா எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுங்க நம்ம போதிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எங்கேயும் அப்படி சொல்லல. அதே மாதிரிக்க உபவாசம் இருக்கிறது குறித்தும் பாத்தீங்கன்னா வெளிப்படையா புதிய ஏற்பாட்டுல இங்க ஆண்டவர் உபவாசித்தை தான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 4ல வாசிக்கிறோம், லூக்கால வாசிக்கிறோம். ஆனா அவர் உபவாசிங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதுக்கு முதல்ல அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. லூக்கா 5:34-35 வாசிங்க. ஏன் உங்களுடைய சீஷர் எல்லாம் உபவாசிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்களேன். 33-35 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசி ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனம் பானம் பண்ணுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை
நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். போதும். இங்க என்ன வாசிக்கிறோம்னா, நாங்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், உங்களால ஃபீஸ்டிங் பண்றாங்களேன்னு கேட்குறாங்க. யுவர் டிசைபிள்ஸ் ஆர் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங்னு என்ன அர்த்தம்? ஃபீஸ்டிங். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் அவங்களோடு கூட இருக்கிறேன். மணவாளன்னு அவரை தான் சொல்றாரு. அவங்க எதுக்காக உபவாசம் இருக்கணும், முகவாடலா இருக்கணும்? நான் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும், அதன் பின்பு அவர்கள் உபவாசிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எங்கேயுமே உபவாசிங்கள் கட்டளையே கொடுக்கல. ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கும், when the bridegroom is taken away, 55வது வசனம், then they will fast in those days. அப்படின்னா அந்த நாட்களில் அவர்கள் உபவாசிப்பார்கள், they will அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் அந்த ஆண்டவராய் இயேசு உபவாசிப்பார்கள் அப்படின்னே தன்னுடைய சீஷர்களை குறித்து தெளிவா சொல்றாரு. ஆனா உபவாசிங்கள் என்று கட்டளை கொடுக்கவில்லை. அப்ப யாருடைய இருதயத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து வெளிப்பாடு கொடுக்கிறாரோ அவங்க பாக்கியவான்கள், அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அவசியமான காரியம்தான். அப்ப நாம இந்த உபவாசத்தை குறித்து நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உபவாசம் என்பது கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்டா, உபவாசம் இருக்கலைன்னா பாவம்னு கிடையாது. ஏன்னா தெளிவாக அப்படி ஒரு கட்டளையே நமக்கு கிடையாது. அதே மாதிரிக்கு ஜெபம் பண்ணணுமான்னு கேட்டா, ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு கட்டளையே கிடையாது. அதே மாதிரிக்கு வேதம் வாசிக்கணும்னா அப்படின்னாக்கும் அப்படி ஒரு கட்டளையே, தினந்தோறும் நீங்க பைபிள் படிக்கணும் அப்படின்லாம் கட்டளையே கிடையாது. ஆனால் இது எல்லாமே கிறிஸ்துவ வாழ்க்கையில மிகவும் அவசியமான காரியங்கள். ஜெபம் பண்ணுவது, அதே மாதிரிக்க வேதம் வாசிக்கிறது, அப்புறம் சகோதரர்களோடு கூட அந்யோன்யமான ஒரு ஐக்கியம், அப்புறம் அப்பம் விட்டுவது. அப்பம் விட்டதெல்லாம் தினந்தோறும் இதை செய்யுங்கள்னு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு ஆண்டவர் சொன்னதா எழுதியிருக்கு. ஆனா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அப்படி செய்யணும் அப்படின்லாம் அங்கே இல்லை. ஆக சில முக்கியமான காரியங்கள், அவசியமான காரியங்கள் இலைமறைவு காய்மறைவாக அங்கே எழுதியிருந்தாலும் கூட அதற்கு உரிய பலன்கள் மிகுதியா இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. அப்ப நாம் பாருங்க, இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்திலேயே 5வது அதிகாரத்துல, 6வது அதிகாரத்துல மிக முக்கியமான 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, அந்த லாங்குவேஜ் அவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். முதல்ல என்னன்னா, தான தர்மம் பண்ற குறித்து சொல்றாரு. அதுல 2வது வசனம் என்ன எழுதியிருக்கு பாருங்க. when you give to the poor. 2வது வசனம் வாசிங்க. 2 துவக்கத்துல, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது, நீங்கள் தர்மம் செய்யும் போது, தர்மம் செய்யுங்கள்னு சொல்லல, இன்னொரு இடத்துல சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல தர்மம் செய்யுங்கள்னு சொல்லாம தர்மம் செய்யும் போது. அப்புறம் 3வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? நீயோ தர்மம் செய்யும் போது. போதும். அப்படின்னா when you give to the poor, நீ தர்மம் செய்யும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மம் செய்வார்கள் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு நாமே பிரியமா வாழாதபடிக்கு மற்றவர்கள் மேலையும் நாம அக்கறையா இருக்கணும் அப்படிங்கிறதான் தேவனுடைய விருப்பம். அப்ப தர்மம் செய்வாங்க, அதானே அர்த்தம். தர்மம் செய்யும் பொழுது, தர்மம் செய்தாள் அப்படின்னு இல்லை, இஃப் யூ அப்படின்னு போடாம வென் யூன்னு போட்டிருக்கு. அப்படின்னா தர்மம் செய்வார்கள், செஞ்சால் அப்படின்னு போடல. நீ தர்மம் செய்யும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மம் செய்வோம். அப்ப நீ செய்யும் பொழுது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாருங்க, ஜபத்து குறித்து எழுதியிருக்கு. 5வது வசனம் வாசிங்க. முதல் தொடக்கம் எப்படி இருக்கு, 6 தொடக்கம் எப்படி இருக்கு, 7 தொடக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது. போதும். when you pray. 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும் போது. போதும். 7வது வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது. போதும். பாருங்க, அந்த வார்த்தை பூராமே பாருங்க, இஃப் யூ பிரேன்னு இல்ல, அல்லது பிரேன்னு இல்ல, மொட்டையா ஜெபம் பண்ணுங்கள்னோ அல்லது ஜெபம் பண்ணினாலும் இல்லாம ஜெபம் பண்ணும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறைமுகமாக நாம் அதை செய்வோம் என்பதை தேவன் அறிக்கையிடுகிறார். ஆண்டவர் அறிக்கையிடு, யூ when you pray, நீ ஜெபம் பண்ணும் போது. ஆக ஜெபம் பண்ணும் பொழுது அப்படின்னு எழுதியிருக்கு. அதே மாதிரிதான் உபவாசத்தை குறித்து எழுதிட்டு பாருங்க. 16வது வசனத்துல முதல் பகுதியை வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது. 17வது வசனம், நீயோ உபவாசிக்கும் போது. போதும். 18வது வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். போதும். இப்ப இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது
வெனவர், வென் யூ அப்படின்லாம் வாசிக்கும்போது ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நாம் உபவாசிப்போம் என்பதை அவர் அறிந்தவர் போலவே பேசுகிறார். அவர் நீ உபவாசிக்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது, நீ தான தர்மம் பண்ணும் பொழுது, ஆனா நேரடியாக நீ உபவாசிக்கணும், நீ எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை உபவாசிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் எப்படி உபவாசிக்க கூடாது, எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி தான தர்மம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிதான் சொல்றாரு. அப்ப இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, நாம் உபவாசிக்கிறது நமக்கு அவசியம் என்பதை மறைமுகமாக தேவன் சொல்றாரு. இப்ப உபவாசம்னா என்ன? வாட் இஸ் ஃபாஸ்டிங்? இப்ப பழைய ஏற்பாட்டிலேயே நிறைய பேர் உபவாசித்திருக்காங்க. மோசே உபவாசித்திருக்கிறார். இன்னும் அநேக பேர் உபவாசித்திருக்காங்க. சில உதாரணம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் இயேசுவே உபவாசித்தார். மற்ற அப்போஸ்தலர்களும் கூட உபவாசித்திருக்கிறார்கள். ஆனா இந்த உபவாசத்துக்கான காரியங்களை குறித்து நேரடியாக கட்டளை இல்லை. ஒரு இடத்துல 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு கணவன் மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசும்போது பவுல் இப்படி எழுதுகிறார். என்னன்னா, உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை வராதபடி அப்படின்னா, உபவாசம் ஜெபம் இதுகள் வந்து தடை பண்ணப்படக்கூடாது. அது தடை இல்லாம நீங்க அந்த காரியத்தை செய்யணும். அந்த நேரத்துல நீங்க கணவன் மனைவி நீங்க பிரிந்திருக்கலாம், உபவாசத்தை நிமித்தம் ஜெபத்தை நிமித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டிங் என்னன்னா, நம்ம அநேக நேரங்களில் சாப்பிடாம இருக்கிறது தான் ஃபாஸ்டிங்கு. எதுக்காக ஃபாஸ்டிங்? ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதாவது ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம வந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் நம்ம வந்து நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா, உபவாசம் ஜெபம்ங்கிறது என்ன அப்படின்னாக்கும், தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்கு தங்களுடைய லெஜிட்டிமேட் ரைட்ஸை விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். அப்படின்னா அப்டெய்னிங் ஃப்ரம் டூயிங் லெஜிட்டிமேட் திங்ஸ், அதாவது நமக்கு சட்டப்பூர்வமாகவோ வேதத்தின்படியும் நாம் அனுபவிக்கும்படி அனுமதிக்கப்பட்டதான உணவு, கணவன் மனைவி உறவு, இன்னும் இது போன்ற காரியங்கள், அன்றாட நம்ம செய்யக்கூடியதான வேலைகள், இதுகளை கூட நாம் வந்து ஒரு காலத்துக்கு தள்ளி வைத்து விட்டு தேவனோடு கூட உறவாடுவதை முக்கியத்துவப்படுத்துவதற்கு பேர் தான் ஃபாஸ்டிங். அது பெரும்பாலும் நம்ம வந்து ரொம்ப நம்மை பாரப்படுத்தக்கூடியதான காரியங்கள், முக்கியமான காரியங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஜெபத்துக்கு பதில் பெறுவதற்காக நம்ம ஆத்துமாவை வருத்தி தேவ சமூகத்துல நம்ம உட்கார்ந்து அப்படி பண்றோம். ஆனால் தேவனோடு கூட உறவாடுவதற்கு கூட உபவாசித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 13வது அதிகாரத்துக்கு திருப்புங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம், அதுல 2 வசனங்களை நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ல முதல்ல 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. 2வது வசனத்துல என்ன எழுதியிருக்கு? இல்ல, முதல் வசனத்துல என்ன எழுதியிருக்கு? நம்ம அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ள பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயினும் போதகளாயும் இருந்தார்கள். 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பாருங்க, அங்க என்ன இருக்கு? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது, ஃபர்ஸ்ட் அப்படின்னா they were fasting and worshiping. அப்ப அங்க பிரேயிங் கிடையாது. முதல்ல ஃபாஸ்டிங் அண்ட் வொர்ஷிப்பிங். அவர்கள் உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது அப்படின்னு வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்து தேவன் சொல்றாரு, அப்படி ஆராதனை செய்துட்டு இருக்கும்போது தேவன் பேசுறார், அப்படியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி உபவாசித்தார்கள். அப்படின்னா இன்னைக்கும் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையில பெரும்பாலும் நான் மட்டும் இல்லை, நிறைய சகோதர சகோதரிகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு வரும்போது பெரும்பகுதி வந்து ஃபாஸ்டிங் வருவாங்க.
ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. ஏன்னா அது ஒண்ணு, நமக்கு வந்து இந்த உணவு இதெல்லாம் வரும்போது ஒரு சோர்வு வரும். சில பேர் வந்து சபையில நல்லா சாப்பிட்டு வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலா வந்து நம்ம ஒரு ஃபாஸ்டிங்கா வரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஒண்ணு, இட் இஸ் எ டெடிகேஷன். நம்ம வந்து நம்மள அன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு லெஜிட்டிமேட்டா அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தள்ளி வச்சுட்டு, அதாவது ஃபாஸ்டிங் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். ஃபாஸ்டிங் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம கவனம் சிதறாதபடிக்கு. இப்ப உதாரணத்துக்கு காலையில சாப்பிட்டுட்டு போனோம்னா அதுக்காக நம்ம வந்து சமைக்கணும், சாப்பிடணும். நான் வந்து ஞாயிற்றுக்கெல்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லல. வெளியூர்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணி போகும்போது லாங் டிராவல்ல நான் இடையில லைட்டா சாப்பிட்டுக்கிடுவேன். ஏன்னா ஹெல்த் நம்ம இதையும் பார்த்துக்கணும். அதே சமயத்துல வீட்டுல இருந்தேன்னாக்கும் சாப்பிட மாட்டேன். எங்க வீட்லயும் நாம எது சொல்றேன்னா அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து ஒரு வழக்கம். எதுக்குன்னா தேவனை ஆராதிக்க போகும்போது ஒரு ஒரு அர்ப்பணிப்போட நாம செய்யறதுக்கு தான், நம்முடைய இருதயங்களை கவனம் செலுத்துறதுக்கு. நீங்க காலையில சாப்பிட்டோம்னா சமைக்கணும், அதுக்கான வேலைகளை செய்யணும். அதுக்கு பதிலா ஃபாஸ்டிங்னாக்க ரொம்ப ஈஸியா நீங்க கிளம்பி குளிச்சுட்டு கிளம்பி போயிடலாம், அவ்வளவுதான். ஸோ அது மாதிரிக்க ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னா, ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு அவசியமா இருக்குன்னா ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வரியில் எழுதியிருக்கு பாருங்களேன். அப்படி அவர்களை வந்து நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள்னு சொன்ன பொழுது, இப்பொழுது 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு பாருங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். பாருங்க, முதல்ல வந்து கர்த்தருக்கு ஆராதனை பண்ணும்படி உபவாசித்து ஆராதனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவங்கள நான் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லும்போது அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அனுப்பினார்னு எழுதியிருக்கு. சோ உபவாசம் என்பது கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக, அவரோடு கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்காக, எதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தடையோ அல்லது ஒரு சோம்பேறித்தனத்தையோ கொண்டு வருகிறதோ அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு, அது வேலையா இருக்கலாம், அது உணவா இருக்கலாம், அல்லது ஆண் பெண் உறவா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம உதாரணத்தை நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு உபவாசத்துக்கு ஜெபத்துக்கும் தடையா இருந்தா கொஞ்ச நாள் நீங்க பிரிஞ்சிருங்க. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நான் உபவாசிக்க போறேன் அல்லது ஜெபிக்க போறேன்னு சொன்னாக்கும் நீங்க பிரிஞ்சிருக்கலாம் தற்காலிகமா. பட் நிரந்தரமா அப்படி இருக்கக்கூடாது, கூடுதலான நாட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். 1 Corinthians 7:5 நம்ம வாசிக்கிறோம். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டிலையும் உபவாசித்திருக்கிறார்கள். அப்போ மோசையை குறித்து வாசிக்கிறோம், 40 நாள் உபவாசித்தார்னு வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம். அதே மாதிரிக்க நம்ம ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 58வது அதிகாரத்துல 3வது வசனம் வாசிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தன்னையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குக்குரலை உயரத்திலே நிறைய இருக்கு, போதும். அதாவது என்ன சொல்றேன்னா, உங்க வேலையெல்லாம் நீங்க வழக்கம் போல செய்றீங்க, உச்சைகளின்படி செய்றீங்க, அல்லது நீங்க வந்து ஏதாவது ஒரு தவறான நோக்கங்களுக்காக நீங்க வந்து உபவாசிக்கிறீங்க. இது அல்ல உபவாசம் என்பது என்று சொல்லி உபவாசத்திற்கு அந்த பழைய ஏற்பாட்டுல நிறைய விளக்கங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி உபவாசிக்கணும், எது தேவனுக்கு உகந்த உபவாசம் என்றாலும் நான் அதுக்குள்ள டீட்டெயிலா போகல. ஆனா உபவாசம் என்பது என்ன அப்படின்னாக்கும், அன்றாட நாம செய்யக்கூடிய வழக்கமான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு, நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம அப்படி லீவ் போட முடியல அல்லது அந்த வேலைகளை அவசியமா செய்ய வேண்டி இருக்குன்னா, சரீர பிரகாரமும் அந்த வேலைகளை செஞ்சாலும் நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய ஆவியில தேவனுக்கென்று நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி நாம வந்து தேவனோடு கூட உறவாடணும்னா அது சரிதான். ஆனா நமக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, முடிஞ்சிச்சுன்னு சொன்னா, நம்ம அன்றாட செய்யக்கூடியதான வேலைகள் அல்லது டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்முடைய கவனங்களை சிதறடித்து தேவனோடு கூட ஒரு உறவாடுவதில் வந்து ஒரு ஏனோதானன்ற ஒரு அசம்பந்தம் அப்படி வராதபடிக்கு, அப்படி எதெல்லாம் தடையா இருக்கோ, நாம் வந்து வழக்கமாக பார்க்கக்கூடிய, வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள், கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள், ஈவன் சாப்பாடு அல்லது கணவன் மனைவி வாழ்வை, குடும்ப வாழ்க்கை, இது எல்லாத்துலயுமே கூட ஒரு ஒருத்தல் அப்படின்னா லெஜிட்டிமேட்டா சட்டப்பூர்வமா நம்ம அனுபவிக்கக்கூடிய அன்றாட காரியங்களை தள்ளி வைத்து விட்டு தேவனுக்கும் அவரோடு கூட உறவாடுவதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றதுக்கும் நம்முடைய ஆத்மாவை, மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரோட சமூகத்துல அமர்றதுக்கு பேர் தான் உபவாசம்.
அப்ப இந்த உபவாசம் என்பது நம்ம இப்ப சில நேரத்துல திருவிருந்துல கலந்து கொள்ளாதவங்க சரி இது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறாதவங்களை நிரப்புதலை பெறாதவங்களுக்கு நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். வேதத்திலேயே நாம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு ஒரு பலன் இருக்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். மோசே உபவாசம் இருந்தார், ஆண்டவர் உபவாசம் இருந்தார். பழைய ஏற்பாட்டிலையும் கூட நம்ம நிறைய இடங்கள்ல உபவாசம் இருந்தது குறித்து நம்ம வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு நியாயாதிபதியுடைய புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்களேன். அப்படி உபவாசம் இருக்கும் பொழுது தங்கள் ஆத்துமாக்களை வருத்தி தேவ சமூகத்துல வரும் பொழுது அது தேவனிடத்துல வைக்கக்கூடிய விசுவாசத்தையும் பலவந்தம் பண்ணி தங்கள் ஆத்துமாவை வருத்துகிறதையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அது தாழ்மையின் அடையாளமாகவும் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 20-26 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. பாருங்க, தேவனிடத்துல அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நடந்த ஒரு பாதகமான ஒரு செயல், பெஞ்சமின் கோத்திரத்தார் செய்த ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் துக்கப்பட்டு இப்படி ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் செய்து விட்டார்களே என்று அவர்கள் வருத்தப்பட்டு அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவனிடத்துல கேட்கிறார்கள், தேவன் பதில் கொடுக்கிறார். அப்ப அந்த ஜெபத்தை தங்கள் ஆத்துமாவை வருத்தி தேவனிடத்துல ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்திற்கு தேவன் ஒரு பதில் தருகிறார் என்பதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். எனவே அருமையானவர்களே, 2வது ஒரு உதாரணம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27 வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 21-27 பல இடங்களை நம்ம வாசத்தை குறித்து வாசிக்கிறோம். ஒரு சில உதாரணம் சொல்றேன். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இருட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அடுத்து. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை நான் அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். போதும். இந்த காரியத்துக்கு முன்னாடி நீங்க 25ல இருந்து வாசிச்சீங்கன்னா ஆகாப்ப போல ஒரு மோசமான ஆள் கிடையாது. பாருங்க, 25-26 வாசிங்க. தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட ஏமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். இவனுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, முதல்ல பாருங்களேன், 23ல இருந்து வாசிங்க. தீர்க்கதரிசி மூலமா என்ன சொல்லப்பட்டது வாசிங்க. 23-24. எசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், ஆகாப்பின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். பாத்தீங்களா? இந்த வார்த்தையை கேட்ட உடனேதான் ஆகாப் தன்னை தாழ்த்தி உபவாசம் இருந்து இழட்டு உடுத்தி ஜெபம் பண்றான். அப்ப எவ்வளவு மோசமான, அவனை குறித்து என்ன எழுதியிருக்கு? ஆகாப்பை போல தன்னை விற்று போட்ட, பொல்லாங்கு செய்யறதுக்கு தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருத்தரும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அவன் மனைவி பேச்சு கேட்டு அவன் என்ன சொன்னாலும் செஞ்சான். விக்கிர ஆராதனை, அருவருப்பான காரியங்கள் எல்லாம் செய்தான். இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை. அவ்வளவு மோசமா எழுதியிருக்கு. As there was no one like Ahab who sold himself to do evil in the sight of the Lord. தேவனுடைய பார்வையில பொல்லாப்பானது செய்ய இந்த ஆகாப்பை போல ஒரு மனுஷன் இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு மனுஷன் கூட தன்னை தாழ்த்தி உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது தேவன் என்ன சொல்றாருன்னா, அவன் தன்னை தாழ்த்தினதை நீ பார்த்தாயா? அதனால அவனுக்கு நான் செய்யும்படி சொன்ன வார்த்தைகளை இப்ப செய்யல, அவனுடைய குமாரனுடைய நாட்களை செய்வேங்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் தன்னை உபவாசித்து தன்னை தாழ்த்தும் போது தேவன் இறங்குகிறார். அதே மாதிரிக்கே யோனாவுடைய புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 4-5 வாசிங்க. யோனாவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 4-5 வசனம். யோனா நரகத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான்.
அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரிட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நான் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறி சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்களே, நினிவே குறித்து இங்க எழுதியிருக்கு பாருங்க. நீ எழுந்து மகா நரகமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அவர்கள் ஒரு அக்கிரமம் செய்யக்கூடியதான ஒரு மனுஷர்கள் வாழக்கூடிய ஒரு பட்டணம். அவர்களை குறித்து நான் ஏற்கனவே உங்களோடு கூட ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாகூமுடைய புஸ்தகத்திலையும் குறியில அது குறித்து விரிவாக எழுதியிருக்கு. அவ்வளவு ஒரு துன்மார்க்கமான ஒரு மோசமான மனிதர்கள் கூட தங்களை தாழ்த்தி தங்கள் ஆத்மாவை வருத்தி தேவ சமூகத்திலோட உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு அவர்கள் தங்களை தாழ்த்தும் பொழுது, அவர்கள் மனம் திரும்பும் பொழுது அவர்களுக்கு வாக்கு பண்ணதான அந்த தீமையை அவர்களுக்கு வராதபடிக்கு தேவன் அவர்கள் மேல் இரக்கமாயிருந்தார். எனவே இதெல்லாம் நமக்கு எதுக்காக எழுதியிருக்கு அப்படின்னா, உபவாசத்திற்கு ஒரு வலிமை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அநேக காரியங்களை செய்வதற்கு முன்பாக தேவ சமூகத்துல காத்திருந்தார். உதாரணமாக அவர் மினிஸ்ட்ரி, அதாவது அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்துல பாருங்க, முதல்ல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. போதும். இது பாருங்க, அதுக்கு முன்னாடி 17வது வசனத்துல என்ன எழுதியிருக்கு பாருங்க. முதல் அதிகாரத்துல 3:17 கடைசி வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. போதும். வானத்திலிருந்து அவருக்கு வெளியரங்கமான ஒரு சாட்சி தேவனால் உண்டாயிருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் பிரியமா இருக்கிறேன். அப்புறம் எதுக்காக அவர் உபவாசிக்கணும்? He was going to be tempted by Satan. சாத்தானால சோதிக்கப்பட போகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவரே அவரை உபவாசிக்கும்படிக்கு ஏவுகிறார். அதே பாருங்க, இங்க 4வது அதிகாரம் முதல் வசனத்தை, Jesus was led up by the Spirit into the wilderness to be tempted by the devil. பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே அவரை வனாந்திரத்துக்கு நடத்துகிறார். இப்பொழுது அவர் தன்னை தாழ்த்தி உபவாசம் இருக்கிறார். அப்ப இப்படிதான் ஒரு சோதனையை எதிர்கொள்றதுக்கு முன்பாக, ஒரு ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்பாக, இன்னும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள்ல ராஜாக்கள்லாம் உபவாசிக்கும் பொழுது அவர்களுடைய இருதயங்கள் துக்கத்தால் நிறைந்திருக்கும் பொழுது தங்களுடைய துக்கத்தை தேவ சமூகத்துல ஊற்றி விடுகிறார்கள். அப்போ உபவாசம் என்பது நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரங்களை தேவ சமூகத்துல ஒரு ஊற்றி நம்முடைய ஆத்மாவை வருத்தி அவர் சமூகத்துல அமர்வதும், நமக்கு ஏதாவது காரியங்கள் அவசியமா இருக்கும் பொழுது நம்ம ஆத்மாவை வருத்தி நம்முடைய சிந்தனைகள் சிதறாத வண்ணம் நம்முடைய அன்றாட வேலைகள் மற்ற ஏதாவது காரியங்கள்ல நாம பொழுதுபோக்குகள் இப்படியெல்லாம் டைவர்ட் ஆகாம we abstain from doing legitimate things. சாப்பாடு முதற்கொண்டு அந்த யோனா பட்டணத்தார் நினிவே பட்டணத்தார் குறித்து வாசிக்கும் போது அவர்கள் அத்தனை பேரும் சாப்பாடு சாப்பிடாம அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த நாட்கள்ல அவங்க இரட்டு உடுத்தினாங்க, சாம்பல்ல
போட்டுக்கிட்டாங்க அப்படிலாம் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வெளியரங்கமான இந்த காரியங்களை குறித்து நீங்க எதுவும் செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க உபவாசம் இருக்கிறது உங்க பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் வெளியரங்கமாக அவர்கள் இரட்டுடுத்தினார்கள், சாம்பலில் உட்கார்ந்தார்கள், எந்த வேலையும் செய்யாம அப்படிலாம் வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீங்க வெளியரங்கமா எதையும் நீங்க செய்ய வேண்டாம். வெளியரங்கமா எல்லா மனிதர்களுக்கு முன்பாக நீங்க உபவாசிக்கிறதே தெரியக்கூடாது. அதனால நீங்க வழக்கம் போல நீங்க தலையை சீவுங்க, தலைக்கு எண்ணெய் பூசுங்க, முகத்துக்கு எண்ணெய் முகத்துக்கு எண்ணெய் பூசுறது நம்ம செய்யறது இல்லை. இப்ப பவுடர் பூசுறோம். ஆனா மொத்தத்துல என்னன்னாக்கும், நீங்க வெளியரங்கமா மனிதர்களுக்கு முன்பாக நீங்க உபவாசம் இருக்கிறீங்க அப்படின்னு வெளிப்படுத்த வேண்டாம். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னாக்கும், உபவாச ஜெபம்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. மாசத்துல இந்த நாள் உபவாச ஜெபம்னு அவங்க பத்திரிகையில கூட எழுதுறாங்க. அதே மாதிரிக்கு விரதம் இருந்து கோயில்களுக்கு போறோம்னு சொல்லிட்டு கலர் உடைகள் உடுத்தி தாடி வளர்த்து அவங்க காலில் செருப்பு போடாம எல்லாம் சில ஜனங்கள் கத்தலிக்கில் உள்ளவங்களும் புற மதத்தவர்களும் கூட செய்யறாங்க. உபவாசம் இருக்கிறோங்கிறத வெளியரங்கமா காண்பிச்சுக்கிடுவாங்க, விரதம் இருக்கிறோம்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி செய்யாதீங்கிறாரு. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதோ அதுலதான் ஜனங்கள் இன்னைக்கு செய்யறாங்க. ஆனால் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லல, உபவாசம் இருந்தால் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம் தேவனை சார்ந்து வாழ்ந்தோம்னா தேவனே சில நேரங்கள்ல, சிக்கலான நேரங்கள்ல யூ ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே அப்படின்னு ஆவியானவர் நமக்குள்ள பேசுவார். அப்ப நாம தேவனை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது, தேவனே நம்மை வழி நடத்தும் பொழுது நாம உபவாசம் இருக்கணும், ஜெபிக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளை எல்லாம் தேவ ஆவியானவரே நமக்குள்ள தருகிறார். அப்ப நம்முடைய ஆத்மாவை வருத்தி, நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, நம்முடைய கவனங்களை சிதறடிக்கக்கூடியதான அது சட்டப்பூர்வமான நியாயமான காரியங்களா இருந்தா கூட அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவ சமூகத்துல நம்முடைய ஆத்மாவை வருத்தி ஏதாவது ஒரு காரியத்திற்காக நாம் தேவ சமூகத்துல உட்காரும் போது அந்த தாழ்மையுள்ள அந்த ஜெபத்தை கண்டிப்பாக தேவன் கேட்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது மிகுந்த பலனை கொண்டு வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. அநேக நேரங்கள்ல நாம அப்படி ஜெபிக்கிறதுல ஒரு அசட்டை. அப்புறம் நம்ம அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாக்குறது போல வாசித்து ஆராதித்து கொண்டு இருந்தார்கள் வாசிக்கிறோம். நம்ம எத்தனை நாள் அப்படி பண்ணியிருக்கோம்? நம்ம ஏதாவது ஒரு வேணும்னா கூட வாசிப்போம். ஆனால் நாம தேவனை துதிக்கிறதுக்காக அல்லது தேவ சமூகத்துல நம்மளுடைய ஆத்மாவை வருத்தி உட்கார்றதுக்காக என்னைக்கு உபவாசம் இருந்திருப்போம்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த உபவாசம்ங்கிற காரியத்தை இன்னைக்கு நிறைய பேர் கடைபிடிக்கிறதே இல்லை. நான் பாக்குறேன், இப்ப இளைய சந்ததி எழும்பி வரும்போது ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் உபவாசிக்கிறவங்களை பாக்குறது கூட அதிகா தான் இருக்கு. ஏற்கனவே உள்ளவங்க பழைய அதாவது கொஞ்சம் வயதுல மூத்தவங்க எல்லாம் உபவாசம் இருக்கிறத வழக்கமா கொண்டிருக்காங்க. பெந்தகோஸ்தேல இப்படிலாம் கூட பாரம்பரியமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப புதிய இளம் தலைமுறையினர் உபவாசம் இருக்கிறத அவங்க அதை யோசிக்கிறதே இல்லை. சில பேர் சொல்றாங்கல்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, நம்ம எதுவும் செய்ய வேண்டியது இல்லைங்க. அது மாதிரிதான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் எடுபட்டு போகும் நாள் வரும் அப்பொழுது உபவாசிப்பாருன்னே சொல்றாரு. ஆண்டவர் சரீர பிரகாரமாக இந்த பூமியில வாழ்ந்த பொழுது உபவாசம் பண்ண வேண்டியது இல்லை. அவர் எடுபடும் நாள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள்னே சொன்னாரு. ஆனா இன்னைக்கு உபவாசம்ங்கிறது நாம எப்படி இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபைகளும் உலகத்தில் உள்ள திருச்சபைகளும் உபவாசம்ங்கிறத அது கட்டாயமாக அல்லது மாதத்துல ஒரு நாள் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அது பௌர்ணமி நாள், அமாவாசை நாள், அல்லது வெள்ளிக்கிழமை, அல்லது மாசத்துல முதல் வாரம், 2வது வாரம் இப்படிலாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு அவங்க அறிவிச்சு பண்றாங்க. சில நேரங்கள்ல நான் சொன்னது மாதிரி வெளியரங்கமா உபவாசிக்கிறாங்க. இப்போ உபவாசம்ங்கிறது பொதுவா எப்படி செய்யணும் அப்படின்னா, தனிப்பட்ட விதத்துல உள்ள காரியங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உபவாசிக்கணும். அது நம்முடைய வீட்டுல உள்ளவங்களுக்கு நம்ம மறைக்கிறது கஷ்டம். ஏன்னா சாப்பிடலன்னா ஏன்னு கேட்பாங்க. அது தெரிஞ்சா பரவாயில்ல, நம்ம அட்வர்டைஸ் பண்ணிக்க கூடாது. நாமளா வெளியரங்கமா மற்றவங்களுக்கு தெரியணும்னு சொல்லக்கூடாது. அப்படி உபவாசம் இருக்கிறோம்னு தெரிஞ்சா சில பேர் சொல்லுவாங்க, நான் 7 நாள் உபவாசம் இருந்தேன், நான் 21 நாள் உபவாசம் இருந்தேன், நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன், இப்படிலாம் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வார்கள். அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே சமயத்துல உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறதனுடைய அவசியத்தை உணராத நிலைமைக்கு சில பேர் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலே நம்ம பார்க்கிறோம். பொதுவா ஒரு சபைக்கு பிரச்சனையான காரியங்கள் என்றால், அல்லது சபையில் உள்ள அநேக மக்களுக்கு நாம் இப்ப பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்றோம், அல்லது ஏதாவது சபைக்கு எடுத்த பொதுவான காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னா சபையார் எல்லாரும் சேர்ந்து உபவாசிக்கலாம்.
ஒரு குடும்பத்தில் உள்ளதான காரியங்களா இருந்தா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சேர்ந்து கணவன் மனைவி சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா கணவன் மனைவி சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கலாம். தனிப்பட்ட விதத்துல நமக்கு தேவனோடு கூட ஏதாவது ஒரு காரியத்துல நாம பலவந்தம் பண்ணி உறவு கொள்ளணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தனிப்பட்ட விதத்துல நாம கணவன் மனைவி சேர்ந்துன்னு இல்லை, தனித்தனியா அவங்கவுங்க. அப்ப தனிப்பட்ட காரியங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கணும். குடும்பமா அல்ல சபையா உள்ள காரியங்களுக்கு சேர்ந்து ஜெபிக்கலாம். மற்றவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆக இப்படிலாம் இந்த உபவாசத்தை குறித்ததான காரியத்துல நாம நீங்க அறியாது இருக்க மனதில்லை. நானும் அப்படிப்பட்டதான காரியங்கள்ல உபவாசத்தினுடைய மேன்மையை நான் அறிந்திருக்கிறேன். பெரும்பகுதி ஊழிய காரியங்கள்லாம் வரும் பொழுது உபவாசத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. நாம் நம்முடைய ஆத்மாவை வருத்தி ஆண்டவர் சமூகத்துல நம்ம பண்ணும்போது யாருக்கும் தெரியாம நம்முடைய ஆத்மாவை வருத்தி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, எனக்கு வார்த்தையை தாங்க, அல்லது நான் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இந்த காரியங்கள்ல எங்களுக்கு நீங்க வழி நடத்துங்க அப்படிலாம் கேட்கும்போது பழைய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கிறோம். என்ன செய்யறது? நான் வாசிச்சு காமிச்சேன் நீதிமொழிகள்ல, நியாயாதிபதிகள்ல 20-26 எல்லாம் அவருடைய வார்த்தை தேவ சமூகத்துல ஊற்றி ஜெபிக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு பதில் தருகிறார். துன்மார்க்கமான மனிதர்களோடு தங்களை தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு இறங்குகிறார். அதே மாதிரி தேவனுடைய வழிநடத்தலுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் வழிநடத்தலை தருகிறார், பதில் தருகிறார். ஆக இந்த உபவாசத்தினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீங்க உபவாசிக்கலைன்னா பாவமான நிச்சயமா கிடையாது, ஜெபிக்கலைன்னா பாவமான நிச்சயமே கிடையாது. ஆனா ஜெபிக்கலைன்னா பாவம் செஞ்சிருவோம், அது உண்மை. ஏன்னா தேவனுடைய கிருபை இல்லைன்னா நம்மளால ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஜெபம் என்பது என்னன்னா தேவனுடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக நாம அவரை சார்ந்து இருக்கக்கூடியதான காரியம்தான். நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மளோடு பேசுறார். இட் இஸ் எ கம்யூனிகேஷன் வித் காட். அவர் தம்முடைய இருதயத்தினுடைய பாரங்களை நமக்கு தெரியப்படுத்துறதும், நம்முடைய பாரங்களை அவருக்கு தெரியப்படுத்துறதும், அவரோடு கூட நம்முடைய உள்ளான இருதயத்துல உறவாடுவதுமாகிய ஒரு அனுபவம். நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர வளர எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதெல்லாம் குறைஞ்சு அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனிக்கிறதுலாம் அதிகமா கவனம் செலுத்துவோம். அப்ப அந்த உபவாசித்து ஆராய்த்து கொண்டு இருந்தாருன்னு என்ன அர்த்தம்? வேண்டுதல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவர் பிரைசிங் காட். ஆராதனை செய்யறதுன்னா என்ன? நம்மளை அப்படியே தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது, தேவனை துதிக்கிறது. இதைத்தான் நம்ம உலகத்துல ஆராதனை சொல்றாங்க. நம்மளை அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆபிரகாம் தன்னுடைய மகனை போய் பலியா செலுத்தும் போது யூ வொர்ஷிப் அண்ட் கம் பேக் அப்படின்னு சொன்னாரே, அதுதான் சொல்லுவாங்க. ஆக உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். அது தேவன் எப்படி இருக்கிறாரோ அவருடைய நல்ல குணங்களுக்காக அவரை நாம் புகழ்ந்து துதிக்கிறது. பிரைசிங் ஃபார் வாட் ஹி இஸ். அவர் எப்படி இருக்கிறாரோ அதுக்காக. அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார், அன்புள்ளவரா இருக்கிறார், இரக்கமுள்ளவரா இருக்கிறார், மன்னிக்கிறவரா இருக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். இப்படியாக அவனுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவரா இருக்கார். இதுக்கு நம்ம அவரை புகழ்றோம். யுவர் ஆல்மைட்டி, நீர் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு அவரை புகழ்றோம். வி பிரைசிங் ஃபார் வாட் ஹி இஸ். அப்புறம் நன்றி சொல்றோம் நம்ம ஜெபங்களுக்கு அவர் பதில் தந்தபடினால, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். தட் இஸ் தேங்க்ஸ் கிவிங். ஸோ பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் இது ரெண்டையும் சேர்த்து தான் இன்னைக்கு உலகத்துல சபைகள்ல ஆராதனைன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு நம்முடைய மூத்த சகோதரன் மூலமாகவும் சரி, வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி நாம் விளங்கி கொண்டது இட் இஸ் நம்மளை அர்ப்பணிக்கிறது. நம்ம ரோமர் 12 அப்படிதான் வாசிக்கிறோம். உங்கள் சரீரங்களை நீங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்கள். என்ன? உங்களை அர்ப்பணிக்கிறது. என்னை கண்ணை, என்னுடைய காதை, என்னுடைய இருதயத்தை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஐ லே இட் ஆன் த ஆல்டர் அப்படின்னு தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது. தட் இஸ் வொர்ஷிப்பிங். அப்ப அதுக்கு கூட அவங்க உபவாசித்திருக்காங்க. அதானே அர்த்தம். ஸோ உபவாசம் என்பது நாம தேவனோடு உள்ள ஒரு உறவுல நம்ம வளர்வதற்கு, நம்மளுடைய லெஜிட்டிமேட் திங்ஸை நாம் அனுபவிக்கிறதுக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நாம தேவனிடத்துல கவனம் செலுத்தி அவரோடு கூட உறவாடுகிற அனுபவத்தை தான் நம்ம அப்படி சொல்றோம். இன்னும் அருமையானவர்களே, நாம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கூட உபவாசிக்கலாம். மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது, வியாதிஸ்தர்களுக்காக ஆண்டவர் இடத்துல சொன்னார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எதனாலும் போகாது அப்படின்னாரு. அப்ப பிசாசுகளை துரத்துவதற்கு கூட உபவாச ஜெபத்தை ஆண்டவர் மறைமுகமாக சொல்கிறார். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும்
நீங்க படிச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் அந்த வசனம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வகை பிசாசு என்ன செய்யாது? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற விதத்திலையும் போகாது. அப்போ உபவாச ஜெபத்துக்கு அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடியதான அந்த வல்லமையை கூட தேவன் நம்ம கொடுக்கிறார். உபவாச ஜெபத்தின் மூலமாக நாம் அதை பெற முடியும். ஆக இன்னைக்கு நிறைய பேர் உபவாசித்து வரங்களை கேட்கிறாங்க, வேண்டுதல் பண்றாங்க, ஆண்டவரை தொழுது கொள்றாங்க. உபவாசத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவர்கள் ஏதாவது தங்களுக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, எப்படி எந்த வழியில போறது, என்ன செய்யறதுன்னு தெரியாத போது தன்னுடைய ஆத்மாவை வருத்தி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நாம இதை அறிந்திருக்கிறோமா? நமக்கு நேரடியாக உபவாசிக்கணுங்கிற கட்டளையை நாம் பெறவில்லை. ஆனால் ஆத்மாவை வருத்தி தேவ சமூகத்துல உட்காரும் போது அதுக்கு தேவன் நிச்சயமாக பலன் தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் என்பது பழைய ஏற்பாட்டை போல நாம் இரட்டு உடுத்திய சாம்பல்ல உட்கார்ந்து அப்படிலாம் இல்லை. நாம் நாமளாகவே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக, அது குடும்பத்தில் உள்ள காரியம்னா கணவன் மனைவி சேர்ந்து உபவாசிக்கலாம், பிள்ளைகளுக்காக அல்லது குடும்பத்திற்காக, அல்லது தங்களுடைய காரியங்கள் அவர்கள் சந்திக்கக்கூடியதான கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், அதுகளில் கூட விடுதலை வேண்டும் என்றால் நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்லது ஒரு அசுத்த ஆவியினுடைய ஏதாவது ஒரு அலைக்கழிப்பு இருக்கு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம். இப்பெல்லாம் எப்படின்னா ஈஸி கோயிங், ஏதாவது ஒண்ணா உடனே பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஆளுங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதை தூக்கி வேற யார்கிட்ட கொடுத்துறது, நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி கேது. நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்க. சில பேர் வழக்கமா இது மாதிரி ஒரு பல்லவி மாதிரி பார்த்தா பிரைஸ்லான்னு சொல்றோம்ல, அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேங்க பிரதர், எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டோம்னா சரி பக்கு பக்குன்னு முடிப்பாங்க. அப்புறம் யோசிச்சு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது வழக்கமா வர்ற என்ன சொல்லணும்னா அனிச்சை செயல் மாதிரிக்கே, அதாவது நம்ம யோசிக்காமே அது வாய விட்டு வந்துடும். பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேங்க பிரதர், எதுக்கு பிரதர் ஜெபம் பண்ணணும்? ஏன்னா இப்படிதான் அன்னைக்கு உபவாசம் கூட பாத்தீங்கன்னா ஒரு கடமைக்காக செய்யறவங்க, வழக்கமாக செய்யறவங்க இருக்காங்க. அது எல்லாமே ஒரு டெட் ஒர்க் தான். ஏதாவது ஒரு நோக்கத்தோடு கூட நாம நம்முடைய ஆத்மாவை வருத்தி ஆண்டவர் சமூகத்துல போறதுக்கு பேர் தான் உபவாசம். எனவே அருமையானவர்களே, எப்படி ஜீவ விருட்சத்தை வச்சிருந்த ஆண்டவர் அதை பத்தி விளக்கமா ஒன்றும் மனுஷனுக்கு சொல்லலையோ, அதே போல உபவாசத்தினுடைய மேன்மையும் கூட இலைமறைவு காய்மறைவா தான் இங்க இருக்கு. வெளிப்படையான ஒரு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. உபவாசம் இல்லாட்டா பாவம் கிடையாது, ஜெபம் பண்ணாட்டா பாவம் கிடையாது, வேதம் வாசிக்கலாம் பாவம் கிடையாது. ஆனா தேவனுக்கு பிரியமானட்டா பிரியமும் கிடையாது. அதாவது தேவனுக்கு பிரியமா இருக்குமான்னு யோசிக்கிறதுக்கு பதில் அது பாவமானு யோசிச்சோங்கன்னா இதெல்லாம் பாவமே கிடையாது. ஆனா தேவன் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது இது பாவமா இல்லைன்னு அவர் யோசிக்கவே இல்லை. அவர் ஒரு காலம் பாவம் செய்யவே இல்லை. ஆனா அவர் சொன்ன வார்த்தையை யோவான் 8:29 எப்பொழுதும் நான் பிதாவுக்கு ஞாபகம் இருக்கா? எப்பொழுதும் நான் பிதாவுக்கு பிரியமானவையிலே செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு என்னன்னா, நம்முடைய ஆத்மாவை வருத்தி தேவ சமூகத்துல உட்கார்றது, ஏதாவது ஒரு முக்கியமா மினிஸ்ட்ரி ஊழியம் அந்த மாதிரிலாம் வரும் பொழுது நீங்க வாசிக்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியம் தான். அதாவது we are very serious about what we are going to do. அருமையானவர்களே, இந்த நம்முடைய காரியங்கள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அல்லது நம்ம போற வழியை தெரியாம இருக்கும்போது நம்முடைய ஆத்மாக்களை ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்துல உபவாசிக்கும். இந்த உபவாசத்தின் மேன்மையை உணர்ந்தவளாக நீ வரக்கூடிய காலங்கள்ல நாம தேவத்தோடு கூட உறவு கொள்ளவும் இதனுடைய மேன்மையை அறிந்து கொள்வது நல்லதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இது குறித்து இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். காலையில எந்திரிச்சோன்னா முதல்ல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. காலையில எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணலன்னா என்ன பாவமானு கேட்டா இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி உபவாசிக்கிறது குறித்து நம்ம இப்ப கேட்டோம். மணவாளன் நெடுபடும் நாள் வரும் அப்பொழுது உபவாசிப்பாருன்னே சொன்னாரு. ஆனா நாம எத்தனை பேர் அந்த உபவாசத்தை சீரியஸ் எடுத்திருக்கிறோம்? நீங்க உங்களே யோசிச்சு பாருங்க. நான் கைதுக்க சொல்லல, பதில் சொல்ல சொல்லல, விட்டு உங்களே நீங்க தற்பரிசோதனை செஞ்சு பாருங்க. நீங்க உபவாசிக்கிறது உண்டா? ஜெபிக்கிறது உண்டா? தேவ சமூகத்துல உங்க ஆத்மாவை வருத்தி அமர்வது உண்டா? உங்களுடைய பிள்ளைகள் அப்படிலாம் ஒரு வழியை அவங்க அறிஞ்சிருக்காங்களா? உபவாசிக்கலாம், ஜெபிக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா நம்ம நேரடியா ஜெபம் பண்றோம். அந்த அசுத்த ஆவியை குறித்து சொல்லும்போது கூட உபவாசத்தினாலதான் இது போகும், உபவாசத்தினால ஜெபத்தினாலேன்னு சொன்னாரு. அப்ப சாதாரணமா பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா we can fast and pray. நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். So there is a way. நான் உபவாசிட்டேன் அதனால நீங்க எப்படியா பதில் சொல்லணும் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. அதான் நம்ம எஸ்ஐல வாச்சோம். நாங்க உபவாசம் இருக்கிறோம், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னா
நீங்க பண்ற உபவாசமே எனக்கு பிடிக்கல பண்ணிட்டாரு அவரு. ஸோ உபவாசத்தை எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படின்லாம் நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஏன்னா அருமையானவர்களே, நாம கடந்த காலத்துல இப்படி செய்யலைன்னா குற்ற உணர்வு அடைய வேண்டாம். எதிர்காலத்துல நமக்கு ஏதாவது நம்மளுடைய இருதயத்துல ஒரு தெளிவான தேவனுடைய பதில் வேணும், அல்லது நம்முடைய ஜெபத்துக்கு அவர் ஜெபத்தை கேட்டு நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கு பிரயாசம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல அவர் உபவாசித்தார். சீசர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொன்னார். உபவாசத்தின் மேன்மையை குறித்து அவர் நேரடியாக கட்டளை கொடுக்காவிட்டால் கூட நாங்கள் உபவாசிப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களிலும் நாங்கள் அப்படிப்பட்டதான காரியத்தினுடைய மேன்மையை நாங்கள் அறியாதிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் ஆண்டவரே, அவசியமான நேரங்களில் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மோடு கூட உறவாடும்படிக்கு எங்கள் ஆத்துமாவை வருத்துவோம் ஆண்டவரே. நாங்கள் இருதயத்துல உம்மோடு கூட உறவாடும்படிக்கு நாங்கள் அனுபவிக்கக்கூடியதான எந்த ஒரு காரியத்தையும் கூட தள்ளி வைத்து முழுவதுமாக உம்முடைய சமூகத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க, பதில் கிடைக்காத காரியங்களுக்கு கூட உம்முடைய சமூகத்திலே பதிலை பெற்றுக் கொள்ளும்படிக்கு எங்களை தாழ்த்த தேவரீர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.